யோசுவா 23 வசனங்கள் 3 முதல் 5 வரை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். வெற்றியாளர் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட சோதனைகள், எவ்வளோ மோசமான நெருக்கடிகள் எது வந்தாலும் கர்த்தர் அதுக்கு நடுவில் வெற்றியை தருகிறார். வாழ்க்கையில் கூட அது நடக்குது. பல நேரங்களில் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் வெற்றியை கொடுக்குறாரு. அதே போல தான் வேதாகமத்தில் வாசிக்கிற வேதாகம நாட்களில் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதுவே நடக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலை, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய வெற்றியை அவர்களுக்கு நிச்சயமாய் அருளுகிறார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற வெற்றி வருங்க, அது நிரந்தரமாயும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்கிறாருன்னு வசனம் சொல்றது இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அதனோட அவர் வேதனையை கூட்டி கொடுக்கறதே இல்லை. ஆசீர்வாதம் வருதுன்னா அது நல்லா போகும். கர்த்தர்கிட்ட இருந்து வந்தா அதோட வேதனை வரவே வராது. அப்போ அப்படிதான் கர்த்தர் இடத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது. அப்போ வெற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் கொடுக்குறாருன்னா, போராட்டம், ரொம்ப சோதனை, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லேருந்து கர்த்தர் வெற்றியை கொடுத்து அதை யாரும் பறித்து போடாதபடிக்கு பண்ணுறாரு. யாரும் அதை கெடுத்துட முடியாது, யாரும் அதை ஒன்றுமெல்லாம் பண்ணிட முடியாது, யாரும் அதை ஒன்றும் நாசப்படுத்திட முடியாது. கர்த்தர் அப்படி செய்கிறாரு, அதை நிரந்தரமாகவும் செய்கிறார். அப்படி யோசுவாவின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படி செஞ்சார். ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, வெற்றியை கொடுக்குறாரு, தேசத்தை கொடுக்குறாரு. கொடுத்து சொல்கிறாரு, இதில் நான் கொடுக்குற தேசம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறேன், இதில் நீங்கள் இருங்க, நீங்கள் இதில் வாசம் பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்க, யாராலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்றது போல தான் வாக்கு தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் அப்படி நடக்காதது போல இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் நடந்துருது. கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறாங்க. அப்போ வீழ்ச்சி வருகிறத போல பார்க்குறோம். அப்போ தான் வீழ்ச்சி வருது. அப்போ தான் அவங்க அடைந்த வெற்றியை கூட சரியான விதத்தில் அவங்களால அனுபவிக்க கூடாதது போல ஆயிடுறாங்க. அவங்க சந்ததி அதை பின்பற்றி ஜெயிக்க முடியாதது போல ஆயிடுறாங்க. அந்த சந்ததிகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் வராதது போல ஆயிடுது. எப்படின்னா கர்த்தரை விட்டு தூரம் போயிடும் போது. ஆனால் கர்த்தர் இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்படிதான் போன வாரத்தில் கவனிச்சோம் இல்லையா? கர்த்தர் இளைப்பாற பண்றாரு, இளைப்பாரி வெற்றியை நோக்கி போட பண்றாரு. அதே மாதிரி வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமும் இளைப்பாற பண்றாரு. நல்லா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நேர்த்தியாய் மனநிறைவோடு பாருங்க, நம்ம அதை சுதந்திரிக்க பயன்படுத்த நம்ம அதுல அர்த்தமுள்ள வகையில வாழுகிறதற்கு கர்த்தர் இளைப்பாற பண்ணுகிறாருன்னு கவனிச்சோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து எப்படி கர்த்தருடைய வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறதுன்றதை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. 3வது வசனத்துல யோசுவா சொல்றாரு, யோசுவா மரிக்க போகிறாரு. மரிக்கும் போது தான் அந்த 23ஆம் அதிகாரத்தை பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். என்ன சொல்றாரு? சுற்றி எல்லா தேசங்கள், ஜாதினா தேசம், இந்த பைபிள்ல மொழிபெயர்க்கும் போது ஜாதின்னு சொல்லிட்டாங்க, தேசம் தான் சொல்லியிருக்கணும். அதனால் சமஸ்கிருத கலப்புனால, மொழி கலப்புனால அதை ஜாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளையும் சகல தேசங்களையும் அவங்களுக்கு செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். என்ன சுத்தி என்ன நடந்துச்சு மற்ற தேசத்துக்கலான்றதை பார்த்தீங்க, எப்படி அவங்க நிர்மூலமாக்கப்பட்டாங்கன்றதை பார்த்தீங்க, எப்படி அவர்கள் முன்னால நீங்க ஜெயிச்சிங்கன்றதை பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு வெற்றி வந்ததுன்றதை பார்த்தீங்க. அப்படி பார்த்துட்டு அதை எப்படி நினைக்கணும்னு சொல்றாரு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எல்லாம் வெற்றியை பார்த்துட்டீங்க, வெற்றி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. ஆனா கர்த்தர் தான் யுத்தம் பண்ணாருன்னு அதை நினைங்கன்ற யோசுவா ரொம்ப அழகா சொல்றாரு. 4வது வசனம் சொல்றாரு, பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டேன். என்ன சொல்றாரு? இந்த பக்கம் யோர்தான்ல இருந்து இந்த பக்கம் சமுத்திரம் வரைக்கும் அங்க இருக்கிற மீதியா இருக்கிறவைகள் அந்த ஜனக்கூட்டமா இருக்கட்டும், ஜாதிகளின் தேசத்தையும்னா
ஜன கூட்டத்தை மீன் பண்றாரு, மக்கள் கூட்டத்தை, அங்க இருக்கிற அந்த நேஷனாலிட்டி யார் ஆளுங்க இருக்காங்களோ அவங்கள சொல்றாரு. இவங்களெல்லாம் நான் சுதந்திரமா இப்ப உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா இதெல்லாம் செஞ்சது யாருன்னா கர்த்தர். அதான் சொல்றாரு 5வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். கர்த்தர் தான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சத்துருவை ஜெயிச்சிருக்கிறீங்கன்னா இது கர்த்தரால உண்டாயிருக்குதுன்றதை நினைக்க சொல்றாரு. எப்ப சொல்றாரு? ஜெயம் வந்ததுக்கு அப்புறம், ஜெயிச்சதுக்கு அப்புறம், நல்லா ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு. பாருங்க, பல நேரத்துல உலகத்துல என்ன வழக்கம்னா, வெற்றி வந்ததுக்கு அப்புறம் பலர் அதை சொந்தம் கொண்டாடுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நல்லா வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் தான் செஞ்சிடறோம். ஆனா தோத்துட்டாங்கன்னா ஏதோ இது அவர் தப்புன்னுவாங்க. வெற்றிக்கு பாருங்க, பார்த்தா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பல ஃபாதர் இருக்காங்க வெற்றிக்கு. வெற்றி வந்துச்சுன்னா இது என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்ற மாதிரி, வெற்றி என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க. ஏன்னா பலர் வந்துடுறாங்க, ஒருத்தர் மட்டும் சொல்றது இல்லை, பலர் வந்து சொல்றாங்க. பல பேர் வெற்றியை சொந்தம் கொண்டாடுறாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா தோல்வி எப்படின்னா அது அனாதை, அது ஆர்ஃபனம், அது யாரும் உரிமை கொண்டாடுறதே இல்லை, பொறுப்பெடுத்துக்கிறது கூட இல்லை. தோல்வி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? இது ஏன் தப்பு இல்லை, அவர் தப்பு பண்ணிட்டாரு போல, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க போல, இப்படி தானே சொல்றாங்க. அப்ப வெற்றினா எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க, தோல்வினா பொதுவாக கொண்டாட மாட்டாங்க. அதுதான் மனிதர்களுடைய சுபாவம், பொதுவான சுபாவமே அதுதான். அதுதான் காமன் ரூல். மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க வெற்றியை, மனிதர்கள் தோல்வி எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி தான். தோல்வி வந்தா அது நம்ம தப்பு இல்லைன்னு நினைக்கிறதும், வெற்றி வந்தா நம்ம செஞ்சுட்டோம்னு நினைக்கிறதும் மனிதர்களுடைய சுபாவம். ஆனா யோசுவா இங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு? எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம், எல்லாம் வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணலன்னா, கர்த்தர் ஜெயிக்கலன்னா இந்த வெற்றி உங்களுக்கு வந்திருக்காது. அதனால ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதை நினைச்சு பார்க்கணும்ன்றாரு? கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினதுனாலே நாம் ஜெயித்திருக்கிறோம். பாருங்க, நம்ம உலக வாழ்க்கையில கூட நம்ம என்ன நினைக்கணும்னா, கர்த்தருடைய கரத்தால, கர்த்தருடைய நடத்துதலாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெயித்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல வாழ்றோம், பல நேரங்கள்ல பல தீமைகள், பல சருதியான இழப்பு, உயிரிழப்பு, இதெல்லாம் பல இது நடக்குது உலகத்துல. ஆனா கர்த்தர் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாருன்னா ஏதோ நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதை ரெகக்னைஸ் பண்றோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதை நினைச்சு பார்க்கணும். அதான் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஜெயம் வந்துருச்சு, தேசத்தையே பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறாரு, அதை நினைச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வெற்றியை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நடத்தி இருக்கிற நடத்துதலை நினைச்சு பாருங்க. எப்படி ஒவ்வொரு பாதையா கொண்டு வந்தாருன்றதை யோசிச்சு பாருங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, பஸ்கான்னு பண்டிகை கொண்டாடுறாங்க யூதர்கள். ஏன் கொண்டாடுறாங்க? இயேசு பிறந்தப்ப கூட பஸ்கா பண்டிகை. அதை எதை ஞாபகப்படுத்தி கொண்டாடுறாங்கன்னா, எகிப்துல அடிமைகளா இருக்கும்போது, தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது, இஸ்ரவேலர்களுடைய தலைப்பிள்ளைகள் எந்த உயிரிழப்பும் இங்கே நடக்கல. ஆனா எகிப்தின் தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டான். தலைப்பிள்ளைன்னா ஏதோ சின்ன குழந்தையா இருக்கிற தலைப்பிள்ளை மட்டும் சாவல. பலர் அப்படி நினைக்கிறாங்க, ஏதோ தலைப்பிள்ளை சங்காரம்னா பிறந்து இருக்கிற பிள்ளை மட்டும் மறிச்சிடும். அப்படி மறிக்கல, அப்படி சாகல. எப்படி செத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ன் தலைப்பிள்ளைன்னா ஒரு 60 வயசு தாத்தா, அவர் தான் பிள்ளைன்னு வைங்க அந்த குடும்பத்துக்கு, அவரும் இறந்துருவாரு. 30 வயசு தான் ஆகுதுங்க, அவர் தான் தலைப்பிள்ளைன்னா அவரும் இறந்துருவாரு. இப்பதான் பிறந்திருக்கிறாங்க, இப்பதான் 1 வயசு ஆக போகுது, இல்லை நேத்தாங்க பிறந்தாங்க தலைப்பிள்ளைன்னா அந்த பிள்ளை இறந்துடும். அதுதான் தலைப்பிள்ளை சங்கா. எல்லாரும் மறிச்சிருவாங்க. 60 வயசு தாத்தா ஃபர்ஸ்ட் பிறந்தாருங்கன்னா அவரும் மறிப்பாரு. அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எகிப்து மரண சத்தம், மரண ஓலம், பயம், திகில். அதை நினைச்சு பார்க்கணும்னா கொஞ்சம் கொரோனாவை நினைச்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். எப்படி எகிப்து எப்படி இருந்திருக்கும்னு ஒரு சாம்பிள் தான் கொரோனான்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு திகில், அந்த அளவுக்கு அச்சம். அந்த அளவுக்கு கொரோனா வந்தப்ப நோயில மறிச்சவங்களை விட பயந்து செத்தவங்க பலர். அந்த பயத்திலேயே எதாவது இருக்குமோ, எதாவது நமக்கு வந்திருக்குமோன்னு அதை யோசிச்சு, அதை பயந்து அதிலேயே இவங்க வீக்காகி அதிலேயே மறிச்சவங்க பலர். அப்ப அது ஒரு சாம்பிள் மாதிரி. எங்க எகிப்துல தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு உண்டான சாம்பிள், நம்ம அதை கவனிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி இருந்தது. அப்ப இதை விட மோசமா இருந்திருக்கும் எகிப்துல, ஒரே சத்தம், ஒரே அலறல். ஆனா இதுல இருந்து கர்த்தர் அவர்களை காப்பாத்துறாரு. அப்ப அதை கொண்டாடும்படிதான் பஸ்கா பண்டிகை. பஸ்கானா பாஸ் ஓவர், கடந்து போனோம்னு ஆங்கிலத்துல அதை சொல்றாங்க. அப்ப கர்த்தர் தேவ சங்கார தூதனை கடந்து போகும்படி பண்ணாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் சங்கார தூதன் நுழையல.
இயேசு ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததுனால ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டில் சங்கார தூதன் நுழையலை, சங்கார தூதன் கடந்து போனான். அப்ப அதை பஸ்காவாய் கொண்டாடினாங்க, பஸ்காவாய் அதை அனுசரிச்சாங்க. இயேசு வர்றப்ப இன்னைக்கு கூட அதை நினைவு கூர்றாங்க, கொண்டாடுறாங்க. அப்ப எது கொண்டாடுறாங்கன்னா, அன்றைக்கு நம்ம தப்பிக்கப்பட்டோம், அன்னைக்கு நம்ம உயிர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் யோசுவாங்க என்ன சொல்றாரு, எல்லாம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்றதை நினைச்சுக்கோங்கன்றாரு. இப்படி நினைப்பதனால நமக்கு என்ன நடக்க போகுது அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு டேக் ஹோம் என்ன, நமக்கு என்ன அதை இப்படி நினைக்கிறதுனால, கர்த்தரை நினைக்கிறதுனால, இப்படி கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணினார் அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ண யுத்தத்தை நம்ம நினைவு கூறுகிறதுனால, அப்படி ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம இயேசு வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு வாழ்றதுக்கு முன்னால, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் வந்து கானான் தேசத்தை சுதந்திரிச்சு அவங்கெல்லாம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால வாழ்ந்தாங்க. அப்ப அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், அவங்க காலத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் இயேசு வரப்போறாரு, ஒரு ரட்சகர் வரப்போறாரு, ஒரு மீட்பர் வரப்போறாரு, இதை முன்னறிவிக்கிறதாகவே இருந்தது. எல்லா புஸ்தகம், ஆதி ஆகமத்திலிருந்து எல்லா புஸ்தகத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு வரப்போற இஸ்ரவேல் மக்களினுடைய விடுதலையா இருக்கட்டும், கானான்ல போய் அவங்க போய் தங்களுடைய செட்டில்மெண்டா இருக்கட்டும், அங்க வாழ்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எல்லாமே இயேசுக்கு முன்னால நடந்த காரியங்கள் இயேசு வரப்போறாருன்றதை அறிவிக்கிறதா இருந்துச்சு. இப்ப நம்ம இயேசு வாழ்ந்ததுக்கு அப்புறம், இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு பைபிள் ரெண்டும் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடுன்னு ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இயேசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் வர்றது புதிய ஏற்பாடு. இயேசு வரப்போறாருன்ற தீர்க்க தரிசனத்தையும், அன்றைக்கு கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்தினாருன்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு வந்துட்டாருங்க, அதனால புதிய ஏற்பாடு மட்டும் போதும்னு பலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் பழைய ஏற்பாடையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம், அதன்படி செய்யணும். அப்படி இல்லை. பாருங்க, ரெண்டுத்துக்கும் அதற்கு உண்டான தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது. அப்ப இப்ப எப்படி நம்ம பாக்குறோம்னா, இயேசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பின்னால இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தாங்க, இயேசு காலத்துல எப்படி மக்கள்லாம் வாழ்ந்தாங்க, இதை புரிந்து கொண்டு ரெண்டு சத்தியங்களையும் உட்படுத்தி நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி வாழும்போது கர்த்தர் வெற்றியை தருவார் என்கிறதற்கு வேதாகமும் நமக்கு ஒரு பெரிய அடிப்படையாய், ஒரு சாட்சியாய் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. பைபிள் நம்ம ஒரு பெரிய சாட்சியை போல, சாட்சியின் புஸ்தகத்தை போல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினார் அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நமக்கும் கர்த்தர் நமக்காக பிதாவின் இடத்தில் இயேசு பரிந்து பேசி கொண்டே இருக்கிறாரு. அதனால நம்ம இதை ரெண்டையும் சம பண்ண போறோம். இயேசுவையும் கர்த்தர் இவர்களுக்கு யுத்தம் பண்ணினார் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலையும் அந்த மனநிலையும் சம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, 3 காரியத்தை சொல்ல விரும்புறேன். இயேசு எப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் கொடுத்தாரு, எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தாரு, இயேசு எப்படிப்பட்ட பாருங்க காரியங்களை செய்தார் அப்படின்ற ஒரு 3 காரியம் காட்ட போறேன். ஏன் இயேசு கிட்ட வரோம்னா, அப்பதான் யுத்தம் பண்ணாரு அதை நினைச்சுக்கோங்கன்றாரு. இன்னைக்கு நமக்காக இயேசு எப்படி யுத்தம் செய்து முடித்திருக்கிறார்ன்றதை ரொம்ப கவனிக்கணும். பாருங்க, அவங்களுக்கு எப்படி யுத்தம் பண்ணாரு, போய் வனாந்திர வழியில நடந்து போகும்போது எதிராளிகள் வந்தாங்க, தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியது இருந்தது, படைகள் வந்தாங்க, அந்த மாதிரி கர்த்தர் சண்டை போட்டு யுத்தம் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம எங்கேயும் நடந்து போல, அப்படி எங்கேயா போயிட்டு இருக்கோமா? அப்படி எங்கேயும் போல. எகிப்துல இருந்து கானான் நோக்கி போறோமா? இல்லை. இல்லைன்னா மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு போறோமா? எங்கேயும் போறது இல்லை. இந்த ஊர்ல தான் வாழ போறோம், இங்கேதான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, அப்ப இங்கேதான் இருக்க போறோம். அப்ப அவர்களுக்கு யுத்தம் பண்ணினாரு அப்படின்றதுல இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா, ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்றதை எடுத்துக்கிறோம். ஆனா எப்படி யுத்தம் பண்ணினார், அந்த யுத்தத்தினால என்னென்ன நடந்திருக்கிறது, இதை இயேசுவின் இடத்துல இருந்து கவனிக்க போறோம். ஏன்னா அவர்களுடைய யுத்தம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு உட்பட்டது. அன்றைக்கு வரலாற்றுல பாருங்க, அங்கிருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இருந்து, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிட்ட இருந்து எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டுல நடந்த அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த பாருங்க அந்த நிகழ்வு, அந்த சூழ்நிலை, அவர்கள் மனநிலையை இயேசுவை கொண்டு புரிந்து கொள்ள போறோம். அப்ப 3 காரியத்தை கவனிப்போம். 1, இயேசு என்ன செஞ்சாரு, நம்ம எப்படி பார்க்கணும் கர்த்தர் யுத்தம் பண்ணினார்ன்றத. பாவத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு வெற்றி ஏற்பட்டிருக்குது. அவர்களுக்கு நடந்து போகும்போது தேசங்கள் எல்லாம் தாண்டி ஜெயம் வந்தது போல, ஜெயிச்சது போல, இன்றைக்கு இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு, நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? பாவத்திலிருந்து மனுஷன் வெற்றி அடைய வேண்டிய அவசியம் இருக்குது.
வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மனுஷன் பாவத்தை செஞ்சான்னா அவன் மாட்டிக்கிட்டான்றது போல ஆயிடுது. பாவம் வீட்டு வாசல் படியில படுத்திருக்குன்னு சொல்லுது. நான் நினைக்கிறேன், வீட்டு வாசல் படியில பாவம் படுத்திருந்தா நல்லதை எதையும் வீட்டுக்குள்ள வர விடுறதே இல்லை. அது வாசல்ல படுத்துக்கிட்டு நல்ல காரியங்களை வீட்டுக்குள்ள வர விடாம தடை பண்ணிக்கிட்டே இருக்குது. எது? பாவம். ஏன்னா அது வீட்டு வாசல் படியில படுத்திருக்குது. அது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நல்ல காரியங்கள் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது என்ன பண்ணுது? வாசல்ல இருந்துகிட்டு நீங்க போய் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாலே அது ரிசீவ் பண்ண போயிருது. ஏன்னா உங்களுக்கு முன்னால வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருக்குது பாவம். நீங்க இங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால அது போயிருது பாவம். அது ரொம்ப வேகமா இருக்கு. உங்களுக்கு தெரியாமலே பல ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சு விட்டுருவோம்னு நினைக்கிறேன். போங்க போங்க, இந்த வீடு இல்லை, அது வேற வீட்டுக்கு போகணும், இங்கே வந்து சேர வேண்டியது இல்லைன்னு அனுப்பிடுவோம்னு நினைக்கிறேன். பாவம் வாசல்ல அது உட்காந்துருக்குது. அப்ப இயேசு என்ன பண்றாரு? பாவத்தின் மேல இருந்து வெற்றியை கொடுத்தார். சிலுவையில் அவர் மரிச்சதுனால பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நடந்தது, எகிப்துல சங்கார தூதன் கடந்து போனான், தீமை கடந்து போச்சு. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால தீமை ஒரு இஸ்ரவேல் வீட்டை விட்டு தாண்டி அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு, எகிப்து வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு பாருங்க, பாவம் நம்ம வீட்டு வாசல்ல இருக்குமானால் நல்லது வராம வெளியே போயிட முடியும், நல்லது கடந்து போயிட முடியும். அப்ப அதனாலதான் இயேசு என்ன பண்றாரு? அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வாசிப்போம் பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்படி சொல்றாரு? நாம் பாவங்களுக்காக இயேசு அவர் மரித்திருக்கிறார். எதுக்கு? நாம் நீதிக்கு பிழைக்கும்படி. பாவத்துக்கு நாம் மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தமது சரீரத்தை நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம நீதிக்கு பிழைக்கும்படி என்ன பண்ணாராம்? நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் அவர் சுமந்துட்டார். அப்ப நம்ம பாவம் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா இப்பவும் வீட்டு வாசல்ல பாவம் படுத்திருக்க முடியும். எப்ப போகுதுன்னா அவர் தீர்த்துட்டாருன்றதை விசுவாசிக்கும் போது. அவர் தீர்த்து முடிச்சிட்டாரு, ஆனா பாவத்தின் வலிமை செயல் இருக்கிறது இல்ல. பலர் நினைக்கிறாங்க அவர் தாங்க தீர்த்து முடிச்சிட்டாருல்ல, அதுதான் உள்ள இருக்குதாங்க, கரெக்டா தானே இருக்குன்னு, அது கரெக்டா நடக்க வேண்டியதானே நினைக்கிறான். அப்படி நடக்கிறது இல்லை. பாருங்க, உங்களுக்கு பேங்க்ல ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா யாராவது உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க தான் போய் எடுப்பீங்க, இல்லை ஒரு மெசேஜாவது வரணும். இல்லைன்னா அது பாட்டுக்கு 1 லட்ச ரூபா பேங்க்ல உங்க பேர்ல இருக்கும், ஆனா உங்களுக்கு எப்ப தெரியும்? எப்படி தகவல் தெரிஞ்சாதான் போய் எடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இயேசு மரிச்சிட்டாரு பாவத்துக்கு. அவர் எல்லாவற்றுக்காகவும் அவர் நமக்காக சிலுவையில மரிச்சிட்டாரு. ஆனா அது எப்ப பாவத்தின் வலிமை நம்ம வாழ்க்கையில இழந்து போகுதுன்னா, நாம் இயேசு மரிச்சாருன்ற தகவல் அறிஞ்சு இயேசுவை விசுவாசிக்கும் போது. 1 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்கன்னா தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசுவாசிச்சு தானே கிளம்பி போறோம். இப்போ 1 லட்ச ரூபா வந்துருச்சு, போனா 1 லட்ச ரூபாயோட வருவேன். இப்ப அந்த நாளெல்லாம் தேவைன்னா ஒரு 50,000 எடுத்துட்டு வரலான்ட்டு தானே போறோம். அப்ப நிச்சயமா நம்பி விசுவாசிச்சு தான் பேங்குக்கு போறோம். அந்த மாதிரி இயேசு மரிச்சாருன்றதை நிச்சயமா நம்புறோம், விசுவாசிக்கிறோம். தகவல் தெரிஞ்சு அதை விசுவாசிக்கும் போது நமக்கு எப்படி ஆயிருதான்? பாவங்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான வலிமை இழந்து போயிருது. அது நம்ம வீட்டு வாசல்ல படுத்துக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியாது. பாவம் அது வீட்டு வாசல்ல படுத்துக்கிட்டு தீமை அங்கங்க அனுப்பிட்டு இருக்க முடியாது, நன்மை அனுப்பிட்டு இருக்க முடியாது. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம்ன்றதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் வீட்டுல நிலைக்கால்கள்ல இயேசுவின் ரத்தம் இருக்குன்னு நம்புறோம். அப்ப அங்க இயேசுவின் ரத்தம் இருக்கும்போது பாவத்துக்கு இடம் இல்லை. அப்ப இயேசு எப்படி நம்ம வெற்றி அடைகிறதுக்கு உதவி செய்யறாருன்னா, எதை நினைச்சு பார்க்கணும்னா, இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். நான் எந்த பாவமும் நம்மளுடைய வாழ்க்கையில அதற்கு அதிகாரம் இல்லை, எந்த பாவத்துக்கும் அதிகாரம் இல்லை. பல நேரத்துல தாவீது சொல்றாரு இல்லையா, பாவம் அவருக்குள்ளே இருக்குதான் பிறக்கும் போதே, அதுதான் அவரை தப்பு செய்ய தூண்டுதுன்ற பாருங்க நடக்குது பல நேரத்துல. ஆனா அந்த மாதிரி பாருங்க, அந்த உணர்வுகள், அந்த தூண்டுதல், பாவத்துல போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி நம்மை அனுதினம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஒரே நாள்ல நடக்கிறது இல்லை, டக்கு நாளைக்கே நடந்துருமாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருதுல வந்து சேர்ந்துட்டேன், நாளைக்கே நீதிமான் ஆயிடுவானா, நாளைக்கே பாவத்தெல்லாம் விட்டுருவானா? அப்படி நடக்கிறது இல்லை.
அப்படி யாரும் நினைக்காதீங்க, நாளைக்கே எல்லாம் சரியாயிருமான்னு. அப்படி இல்லை. ஆனா அனுதினம் இயேசுவை விசுவாசிக்கும் போது அனுதினம் தீமைக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரம் குறையுது, நன்மைக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரம் பெருகுது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், வெற்றியை நோக்கி போறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட வெற்றியை நோக்கி போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டின் புரிதலோட கூட புரிய வேண்டியது என்னன்னா, மரணத்தின் மேல வெற்றியை கொடுத்தார். 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 54 58 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி மரணத்துக்கு மேல வெற்றி கொடுத்தார். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். 53 வாசிக்கிறேன். 54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் மேல வெற்றி கொடுக்கிறாருன்னு சொன்னோன்னே பலர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, மரணமே இல்லாத வாழ்க்கையை இந்த பூமியில கொடுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, அப்படிலாம் கூட உபதேசங்கள் நடக்குது, அப்படிலாம் கூட பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்க, சாவாமை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி சொல்றாங்க. ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் சாகுறாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? எல்லாரும் மறிக்கத்தான் செய்யறாங்க, ஊர்ல மரணம் நடக்கதான் செய்யுது. அப்ப இயேசு எங்கெங்க மரணத்துக்கு மேல அதிகாரத்தை கொடுத்தாருன்னு கேட்கிறான். ஒரு பக்கம் அந்த வசனத்தை வாசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாகவே மாட்டோம்னா இயேசு சொல்லிட்டாருன்னு அப்படி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்னங்க தெரியும், எல்லாம் சாகுறாங்க மறிக்கிறாங்க, எல்லாரும் ஊர்ல சாவெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க, அதனால மரணம் நடக்கதான் செய்யும், மரணத்துக்கு மேல ஒன்றும் ஜெயம் வரல, அப்படிலாம் ஒன்றும் நடந்துடல, அப்படிலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, வசனத்திற்கு மேல இருக்கக்கூடிய விசுவாசம் இல்லாம போயிருது. பாக்குறப்ப தெரியுது, வசனம் எழுதி இருக்குது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கேன்னு இருக்குது. ஆனா எது ரொம்ப பெருசா தெரியுதுன்னா, இது ஒரு சும்மா எழுதி இருக்குது, ஆனா உலக நடைமுறை வேறன்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, எல்லாரும் சாகதாங்க செய்வாங்க, அதுக்கு இதுக்கு பெரிய விசேஷம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை எப்படி ரொம்ப தெளிவா ரொம்ப சுலபமா கட்டத்துல புரிஞ்சுக்கிறதுனா, இதுல பல கட்டங்கள் இருக்குது மரணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுல. கட்டம் சுலபமா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மரணத்தினுடைய அதிகாரம் மனுஷர்களுக்கு மேல இல்லை. முதல்ல என்ன சொல்லுச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம்னு வாசிக்கிறோம் இல்லையா. மனுஷன் பாவம் பண்ணாலே சாகவே சாவான், அவன் பாவம் பண்ணாலே அவன் மரிச்சிடணும், அவன் மரித்து போவான். அப்படிதான் பாருங்க, அது கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி நடக்கல, அப்படி ஆண்டவர் விடலை. எப்ப விடலை? ஏதேன் தோட்டத்திலிருந்தே விடலை. பாவத்தின் சம்பளம் வரணும்னா பாவம் செஞ்ச உடனே அவன் மரிச்சிருக்கணும் இல்லையா. அங்கேயே சாப்பிடும் போதே, பழத்தை சாப்பிடும் போதே மரிச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணாம, ஆண்டவர் ஒரு சப்ஸ்டியூட்டை ஏற்படுத்துறாரு. சப்ஸ்டியூட்னா என்ன? இவருக்கு பதிலா, மனுஷனுக்கு பதிலா, மனுஷன் சாகிறதுக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட். யார் அங்க மரிச்சா? ஏதேன் தோட்டத்துல ஆட்டுக்குட்டி, ஏதோ ஒரு ரத்தம் பலி, ஆட்டுக்குட்டியோ பாருங்க, ஏதோ ஒரு மிருகம், தோல் உடைய போர்த்தப்பட்ட ஒரு மிருகம் பலி, அப்படிதான் பைபிள் நம்ம சொல்லுது இல்லையா. அப்ப தோல் உடை போர்த்தப்பட்ட ஒரு மிருகத்தை கொண்டு அதை சப்ஸ்டியூட் ஆக்கி அந்த தோல் உடைய கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டார். அப்ப மரிக்கணும்னா மனுஷன் தான் மரிச்சிருக்கணும், மனுக்குலமே இல்லாம போயிருக்கணும். ஆனா மனுக்குலம் சாகல, மனுக்குலம் மரிக்கல. பாவத்திற்கு மேல பாருங்க, மனுஷனுக்கு உண்டான அதிகாரத்தை ஆண்டவர் கட்டமா நீக்கிறாரு. அப்ப மரணமே வர்றது இல்லையாங்கன்னா, மரணம் நேரிடுது. ஆனா இயேசு பாருங்க, அந்த மரணத்தின் பிரதிநிதியாய் நமக்கு மரிச்சு அவர் உயிரோடு எழும்பினதுனால அதனுடைய முழு அதிகாரத்தையும் ஒண்ணுமில்லாமாக்கி மரித்தாலும் உயிர் தெள்ள முடியும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்திட்டார். பாருங்க, இதுதான் முதல்ல அடிப்படை புரிதலா இருக்கணும். இதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் தான் பல கட்டங்கள்ல மரணத்தை எப்படி ஜெயிச்சாருன்றதை புரிஞ்சுக்க முடியும். அடிப்படை உதாரணம் என்ன? பாவம் செஞ்சோன்னே மனுஷன் மரிச்சிருக்கணும், சாகல, ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தினார் இவனுக்கு பதிலான. அப்போ ஒட்டுமொத்த மனு குலத்திற்கும் பின்னால இயேசுவே வந்து மரிச்சாரு. மரிச்சவர் அப்படியே செத்து போயிடல, இயேசு மரிச்சுட்டு அப்படியே போயிட்டாருங்க,
3வது நாள் உயிரோட எழும்பல, அப்படி நடக்கல. உயிரோட எழும்பினார். 3வது நாள் உயிரோட எழும்பி மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து மரணத்தையே ஜெயித்து எழுந்தார். அதனாலதான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே. மனுஷன் மரிச்சான்னா அவ்வளவுதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சிருச்சு. ஆனா இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் உயிரோட எழும்புறாரு. அது ஒரு பெரிய வரலாற்றிலேயே அன்றைக்கு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கூட்ட யூதர்கள் என்ன நம்பினாங்கன்னா, நீதி செய்கிறதுனால நான் கொல்லப்பட்டாலும் மரித்தாலும் உயிரோட எழும்புவேன் நம்பினாங்க. யூத கூட்டத்துல ஒரு குழு, பல குழுக்களா பிரிஞ்சிருந்தாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசன்ஸ், செலட்ஸ், பல குழுக்களா பிரிஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு குழு என்ன நம்பினாங்கன்னா, நீதி செஞ்சு நேர்மையா வாழ்ற எனக்கு தீமை நடந்தாலும் மரிச்சாலும் உயிரோட எழும்புவேன்னு மரிக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அதை இயேசு அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. முத அது நிறைவேறினதுனால இப்ப நமக்கு என்ன நம்பிக்கை, கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, மரிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம், ஆனா திரும்ப உயிரோட எழுப்பப்படுவோம். இயேசு திரும்ப வரும்போது எல்லாரும் உயிரோட எழுப்பப்படுவோம். அதுதான் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். எதை சொல்ல வர்றாருன்னா, மரணத்தினுடைய கூர், அதனுடைய அது ஷார்ப்னஸ் எதுல இருக்கான், பாவத்தில் இருக்கிறான். பாவம் தான் மரணத்தை ஏற்படுத்துது. அப்ப பாவத்தின் பலன் எதுன்னா நியாய பிரமாணம் சொல்றாரு. நியாய பிரமாணம் சட்டத்தை பத்தி பேசுறாரு. சட்டத்திட்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குறது இல்லை, அது மனுஷனுக்கு இது தவறுங்கிறத காட்டுது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பிடிச்சுக்கிட்டு யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இதன்படி செய்யறதுனாலதான் நான் விடுதலையாக்கப்படுவேன், இதன்படி செஞ்சாதான் நான் நீதிமானாக்கப்படுவேன் நினைச்சாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அது எப்படி புரிஞ்சுக்கணும், இதபடி செய்யறது இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவே முடியாது. உதாரணத்துக்கு 10 கட்டளை இருக்கு, 10 கட்டளையின் படி கூட மனுஷனால் நடக்க முடியாது. அப்ப எப்படி மீதி நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்யறது? 10வது கட்டளை சொல்றாரு இல்லையா, அப்புறம் ஒருத்தர் சொல்லிடலாம் 9 கட்டளை கரெக்டா பண்ணிட்டாங்க, ஆனா 10வது கட்டளைகள் வந்து மாட்டிக்குவாங்க. இச்சிக்காதன்னு இருக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே மாட்டிக்குது. ஏதோ ஒரு வகையில மனுஷன் அறியாமலேயே நடந்துருது. அப்ப மனுஷனால கட்டளைகள் இதெல்லாம் செஞ்சு நீதிமான் ஆகவே முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டதுன்னா, தவறு எது, பாவம் எதுன்றத காண்பிக்கும்படி கொடுக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து வெளிவர முடியாதுன்றத மனுஷன் உணரும்படி கொடுக்கப்பட்டது. ஆனா அதுதான் சரி, அப்படிதான் செய்யறதுனாலதான் பிழைக்க முடியும்னு நினைச்சாங்க. அப்படி பிழைக்கவே முடியாது. அதான் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தினால பிழைப்பான். இயேசுவினால் பாருங்க, அவர் உயிரோட எழும்பின மாதிரி எல்லாரும் திரும்ப உயிரோட எழும்புவார்கள். அப்ப மரணத்தின் கூறு, மரணத்தின் அதிகாரம், மரணத்தின் வேர், மரணத்துக்கு மேல ஒரு வெற்றி ஏற்படுத்திட்டார். பாருங்க, பலர் நம்புறாங்க இல்லையா, இது நம்ம கிறிஸ்தவர்கள் நம்புறோம், ஒரு தலைமுறையில ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் நரகமோ பரலோகமோ. ஆனா ஒரு சில இடங்கள் என்ன நம்புறாங்க, இந்த வாழ்க்கையில் நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல நல்ல இது நம்புறாங்க. அப்ப பாருங்க, தீமை பண்ணா என்ன கிடையாது, அடுத்த ஜென்மத்துல மோசமான பிறப்பு வரும், நன்மை பண்ணா அடுத்த ஜென்மத்துல நல்லது வரும்ன்றான். பாருங்க, இது அப்படி இல்லை. இது என்னன்னா, மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கை கொடுக்க, கடவுள் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில அவன் சரியா வாழும்போது பாருங்க, அவன் மரிச்சானாலும் திரும்ப உயிரோட எழும்பப்படுவான். உயிரோட எழும்ப பண்றாரு. மரணத்துக்கு அப்புறம் திரும்ப எல்லாம் மரிச்சு ஒண்ணுமில்லாம ஆயிடுறாங்க. நீங்க என்கிட்ட கேட்டா தெரியாது நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன், என்கிட்ட கேட்டா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, நீங்க போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்க. அப்படி இல்லை, அப்படி ஜென்ம கதை இல்லை. இது என்ன கதைன்னா, இது மனுஷனுக்கு ஒரு வாழ்வு ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஒரு வாழ்வை அந்த அர்த்தம் உள்ளதாய் நாம் வாழ்ந்து மரிக்கிறோம். அப்போ மரிச்சாலும் திரும்ப எழும்ப பண்றாரு. பாருங்க, திரும்ப எழும்புவோம். அதனாலதான் நம்ம ஊர்களில் ஆளுங்க, தமிழ்நாட்டிலலாம் குடும்பத்தில் எல்லாரையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணுங்கன்னு கேட்பான். ஏன் கேட்குறாங்கன்னா, மரிச்சு ஆண்டவர் வர்றப்ப எழும்பிட்டா அங்கேயே பார்த்துக்கலாம், வேற எங்கேயாவது போய் அடக்கம் பண்ணிட்டா பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சுன்னா எப்படி. அதனால தான் அப்படி சொல்லுவாங்க, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போய் என் ஊர்லேயே சேர்த்துருங்க. அதுக்கு உதாரணத்தை நேராக எங்கே போய் கொண்டு போயிடுவாங்க, யாக்கோபுட்ட கொண்டு போயிரு. அவர் சொல்லிட்டாருங்க கொண்டு போக சொல்லி, அது மாதிரி என்னையும் கொண்டு போயிருங்கன்னு இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு எதுக்கு சொன்னார் யாக்கோபு? நம்ம ஆளுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இவங்க சொல்றதை அப்படி சொல்லுவாங்க. மரிச்சதுக்கப்புறம் என்ன பாடுபட்டாலும் கொண்டு போய் என்னை சேர்த்துட்டு அங்கே கொண்டு போய் வச்சிருங்க, ஊரில் கொண்டு போங்க, எங்கே கொண்டு போங்க. அதனால தான் பாருங்கள், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட
தூர தேசத்தில் வாழ்றவங்க மறிச்சிட்டாங்கன்னா குடும்பத்தினர் பிரயாசப்பட்டு கொண்டு போய் எங்கே சேர்க்குறாங்க, அங்கே சேர்க்குறாங்க. எதுக்கு? மறிச்சாலும் எழும்பும் போது திரும்ப சொந்தக்காரங்களோட நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்கள அங்கே முழிப்போன்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அப்போ மரணத்தினுடைய கூர், அதனுடைய ஷார்ப்னஸை ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டார் ஆண்டவர். இயேசு மரிச்சதுனால இனி மரணம் ஆளுகை செய்ய முடியாது மனுஷனுடைய வாழ்க்கையில. மரணத்துக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரம் செயல்படாது. மனுஷனை மரணம் விழுங்க முடியாது. மரணத்திற்கு பின்னாலேயும் மனுஷனுக்கு பாருங்க, அவனுக்கு உயிர் தள்ள முடியும், நித்திய ஜீவனை ஏற்படுத்துறான் பாருங்க, அழியாத வாழ்க்கையை ஏற்படுத்துறாரு. அப்படிதான் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நித்திய ஜீவனை ஏற்படுத்துகிறவர். நித்தியமாய் பாருங்க மனுஷன் வாழுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இது அடிப்படை புரிதல். இதுக்கு மேல பல இது இருக்கு. எப்படி மரணத்துல மனிதர்கள் மரணத்துக்கு அப்புறம் எங்க போறாங்க, எங்க இருக்கிறாங்க, இயேசு வரும்போது எங்க இருந்தாங்க, இந்த எங்க இருப்பாங்க, இருக்க போறாங்கன்றதெல்லாம் அது இன்னும் பின்னால கவனிக்கப்பட வேண்டியது. ஆனா அடிப்படையா மரணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்து அவர் உயிரோட எழும்பினார். 2. 3வது, தீமையும் அதன் மேலுள்ள அதிகாரத்தின் மேலிருந்தும் வெற்றி பெற்றார். பாருங்க, கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2 வசனம் 14-17. கொலோசியர் 2 வசனம் 14-17. 3வது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரல் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. சொல்ல வராரு 15வது வசனம் ரொம்ப முக்கியம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப என்ன பண்ணாராம்? எல்லா தீமையையும், எல்லா தீமை நிறைந்த அதிகாரங்களையும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மனுஷன் வாழ்க்கையில தீமை நடக்கிறது இயல்பு, தீமையான காரியங்கள் நடக்கிறது இயல்பு. அதனாலதான் தீமையை பற்றி மனுஷங்க ஒரு சில நேரத்துல ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அதை அப்படி என்ன பண்ணிடுங்க, இது இப்படி நடந்துருது. தீமையை பற்றி அதுக்கு மேல பெரிய பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தீமையான காரியத்துக்கு மேல என்ன இருக்கு? பெரிய வல்லமை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியும், நம்மள அது ஏதாவது ஒண்ணு செஞ்சிட முடியும். பாருங்க, யாராவட்டியாவது போறவங்ககிட்ட சும்மா இதை அங்க இங்கே வெளியெல்லாம் போனீங்கன்னா குறியெல்லாம் சொல்றாங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க பயந்துருவாங்க. ஏன்னா தீமைக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தீமையான காரியத்துக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அது ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியும், ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட முடியும். நம்மள நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா போகுது, ஆனா தீமை சூழ்ந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ரொம்ப சிரிக்காத, அந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கிறீங்களா? அப்புறம் நாளைக்கு அழுவ, வருத்தப்படுவ, இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றாங்க? சந்தோஷமா இருக்கிறதே பயப்படுறான். ஏன்னா சந்தோஷமா இருக்கும் போதே தீமை பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்மளை நல்லா போக விடாது. உண்மைதான். சத்துருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்ப யார விழுங்கலான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். தப்பு இல்லை, கரெக்ட் தான், வசனம் கரெக்டா தான் போகுது. நம்ம ஆளுங்க பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, கரெக்டா தான் பயப்படுறாங்க. ஆனா இந்த பயத்தை தாண்டி எதை நினைக்கணும்னு சொல்றாருன்னா, இயேசு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எல்லா அதிகாரத்தையும் அவர் சிலுவையில ஜெயிச்சிட்டார். அதனால எதுவும் பார்த்து எதுவும் நடக்கிறதுனால, இது பண்றதுனால நம்ம வாழ்க்கையை அது தாக்கிரும். அப்படி தாக்க முடியாது. இயேசு இருந்தாருன்னா பாருங்க, அவர் வெற்றி சிறந்ததுனால எந்த தீமைக்கும் உங்க வாழ்க்கையில அதிகாரம் இல்லை. தீமை உலகத்துல இருக்கதான் செய்யுது, அக்கிரமம் இருக்கதான் செய்யுது, உலகத்துல எல்லா தீமையான காரியங்கள் நடக்கதான் செய்யுது. ஆனா அது உங்க வாழ்க்கையில அதிகாரம் இழந்து போகிறது. உங்க வாழ்க்கைக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. உங்க வாழ்க்கையில அந்த தீமை செயல்பட முடியாது. ஏன்னா அதன் மேல இருக்க பயம் கூட இப்ப உங்களுக்கு இல்லை. ஏன்னா இயேசு உங்களோட இருக்கிறாரு. அவர் வெற்றி சிறந்தார், அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சதுனால இப்ப நாம் வெற்றி அடைகிறோம், நம்ம வெற்றி அடைய போறோம், வெற்றியாய் வாழ போறோம். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? நான் ஜெயிச்சு நான் வெற்றியா வாழ போறேன்ல, இயேசு ஜெயித்ததுனால நாம் வெற்றியாய் வாழ போகிறோம். அவர் ஜெயிச்சதுனால ஏதோ நான் ஜெயிக்க போறேங்க, நான் என் எஃபர்ட்டை போட்டு பண்ணணும் தான். என் எஃபர்ட் வேணும். ஹியூமன் எஃபர்ட் ரொம்ப அவசியம் இல்லையா?
ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மனுஷ முயற்சி ரொம்ப அவசியம். ஆனா மனுஷ முயற்சி கர்த்தரால் வாய்க்குது. அப்ப கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறாரு, அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஜெயத்தாலேயே நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். அப்ப இயேசு ஜெயிச்சதை அப்ரிஷியேட் பண்ணணும். இயேசு ஜெயிச்சுட்டாருங்கன்றத அதை அப்ரிஷியேட் பண்றோம், அதை கொண்டாடுறோம். அதுக்கு தான் பாட்டு பாடுறோம். பாட்டு பாடி என்ன சொல்றோம்? இயேசு நமக்காய் ஜெயித்தார். இன்னும் கடவுளுடைய நாமங்களை பற்றி எல்லாம் இன்னைக்கு பாடணும் இல்லையா? சொல்றோம் அவர் அப்படி நம்மளை நடத்துறாரு, இப்படி செய்யறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அவர் செய்தவைகளை நாம் நினைவு கூறுகிறோம். அதனாலதான் ஆராதனை ரொம்ப முக்கியம், பாட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளாக உண்மையை கடத்துகிறது. நம்மளை அறியாமலேயே பாட்டு என்ன பண்ணுது? நமக்குள்ள உண்மையை கடத்துது, உண்மையை நமக்குள்ள கொண்டு போய் சேரும்படி பண்ணுது. அப்ப அதை விசுவாசிக்கணும், அதன்படி வாழணும். அப்ப எதை நினைக்கணும்னா தீமையை பார்த்து அதுக்கு பெரிய வல்லமை இருக்குன்னு நினைக்க கூடாது. தீமைக்கு மேல் வல்லமை உடைய இயேசு அந்த தீமைகளை ஜெயித்தார். நான் அதை விசுவாசிக்கிறதுனால இந்த தீமை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, இயேசுவை பண்ணாத பிளாட்டா, இயேசுவை பண்ணாத பாருங்க திட்டங்களா இயேசு எதிர எப்படி பண்ணாங்க. ஆனா அவர் மரித்தார், மரிக்கணும்னு தான் வந்தார். பலர் நினைக்கிறாங்க அவர் என்னங்க கடவுள், செத்தவரெல்லாம் ஒரு பெரிய கடவுளான. செத்தவர் கடவுள் இல்லை, மரித்து உயிரோட எழும்பினார. அதனாலதான் அவர் அதற்கு தான் வந்தார். எதுக்கு? மரிச்சு உயிரோட எழும்பி மனுஷனுடைய பாவத்தெல்லாம் மீட்கும்படி இயேசு இந்த பூமியில பிறந்தார். அதற்கு தான் பாடுபட்டார், அதற்கு தான் அதுதான் வந்தார். அப்ப அதனால் அவருடைய அந்த செயல்களினால் எல்லா தீமையும் அதுக்கு மேல இருக்க அதிகாரத்தையும் சுமந்துட்டார், தீர்த்துட்டார். இயேசு கிட்ட போய் பிசாசு சொல்றான், மேல கூட்டிட்டு போய் காட்டுறானா, எங்க மலை உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போய் சொல்றான், பாரு சுத்தி இருக்கிற ராஜ்யத்தெல்லாம் அவன் கொடுப்பேன், இனி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, உலகத்துல தீமை பிசாசு அதனுடைய அதிகாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனா இயேசு அவைகளை ஜெயித்தார். இன்னைக்கும் தீமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்ம ஊர்ல ஆளுங்க சொல்றாங்க இல்லையா, 30-20 வருஷத்துக்கு முன்னால ஒரே பேய் கதையா இருக்கும், இப்ப அந்த கதைலாம் இல்லைங்கன்னு. இப்ப அந்த கதையெல்லாம் எல்லாம் லைட்டு வந்துருச்சு, அதனால பேய் எல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு எங்கேயோ போயிருந்தோம், யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நம்ம தாம்பரம் கடைப்பேரியில ராத்திரி கட்டி கடை உண்டான். ராத்திரி கடை பூட்டிட்டு படுப்பாராம் உள்ள, காலையில ஆனா வெளியே இருப்பாராம். எனக்கு தெரியல, காத்து வரலன்ட்டு வெளியே வந்து படுத்தாராங்க. ஆனா ஊரெல்லாம் என்ன பேச்சு, கடையை பூட்டிட்டு உள்ள படுத்தவரு காலையில எப்படி வெளியே வந்து படுத்தாரு. அப்ப இவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏதோ வந்து அவரை உள்ள இருந்து தூக்கி வெளியே போட்டுருச்சு. தீமை இருக்குது, பிசாசு இருக்குது, அதனுடைய போராட்டங்கள் உலகத்துல உண்டுதான். ஆனா ஒரு சில நேரத்துல மனிதர்கள் அதை வச்சு பயங்காட்ட கூட செய்வாங்க. பாருங்க, அந்த ஹாஸ்டல்லாம் படிச்சு பாருங்க இருந்தீங்கன்னா, மாணவர்களே ஒரு சில நேரத்துல கொலுசு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ராத்திரி ஆனா அப்படி நடந்து கிடந்துலாம் வருவான். ஏன்னா மற்றவங்களை பயங்காட்டுறதுக்கு, அவனுக்கு அதுல ஒரு என்ஜாய்மெண்ட். அப்ப இந்த மாதிரிலாம் கூட நடக்கும், இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. நம்ம பேய் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, உண்மையை பார்த்தா பேய் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பேய் இல்லைன்னு நான் சொல்ல வரல, தீமை இல்லைன்னு சொல்ல வரல, சாத்தான்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கதான் செய்யுது. ஆனா அதற்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து இந்த அளவுக்கு மேன்மையா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது அப்படியே ரொம்ப தூக்கி கட்டிலே தூக்கி வெளியே போட்டுருச்சுங்க. ஐயோ தெரியல இது எப்படி போட்டுச்சுன்னு. ஒரு சில அதை சொல்றாங்களே, போட்டு அழுத்துது, அதெல்லாம் ஏதோ பண்ணுது. ஆளுங்க பல பேர் சொல்றாங்க ஏதோ போட்டு அழுத்துதுன்னு. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னா ஓடிடுது. அவ்வளவுதான் அதுக்கு அதிகாரம் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதையும் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது. எடுத்தோட நம்மளே தூக்கிட்டு போயிடலாமே. யாரையாவது பிசாசு தூக்கி போச்சுன்னு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கா? இங்க நியூஸ்ல சொல்லியிருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எதை நினைக்கணும், இயேசு தான் அதிகாரம் மிக்கவர். கடவுள் தான் நன்மைகளின் பக்கம் இருக்கிற கடவுள் தான் அதிகாரம் மிக்கவர். தீமை பார்க்கறதுக்கு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா போகுது. ஆளுங்க கேட்கறாங்களே, உலகத்துல பாருங்க பணக்காரங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்களே, ஜெயிக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா உள்ள போய் பாருங்க, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா? பார்க்கறதுக்கு பெரிய காட்சி இருக்குது, ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் பொத்தல் ஓட்ட மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு இவ்வளவு பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, அப்படி இருக்கிறாங்க, ஒரு நாட்டையே கண்ட்ரோல் பண்றான், அப்படிலாம் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குது. அப்ப பார்ப்பவைகளினால் எந்த காட்சியும் உண்மையாகாது. அப்ப தீமையும் அதே மாதிரிதான், பார்க்கறதுக்கு அப்படியே பெருசா தெரியுது. ஆனா நன்மைகளின் பக்கம் இருக்கிற கடவுள், கடவுளாய் வெளிப்பட்ட இயேசு தீமைகளை ஜெயித்தார். அதற்கு மேல அதிகாரத்தையும் வல்லமையும்
இவர் வச்சிருக்கிறார். அப்ப எதை நம்பணும்னா அவர் தீமையை ஜெயித்தார். யாரு? இயேசு தீமையை ஜெயித்தார். அப்ப அதை தான் நம்ம நினைக்கணும். 3 காரியம் சொன்னேன். 1, பாவத்திலிருந்து வெற்றி கொடுத்தாரு சிலுவையில. 2வது மரணத்தின் மேல. 3வது தீமை மற்றும் அதன் அதிகாரத்திலிருந்து வெற்றியை கொடுத்தாரு. அப்ப இப்பேற்பட்ட வெற்றியை அவர் அடைஞ்சதுனால பாருங்க நாம் வெற்றி அடைய முடியுது. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்துல நடந்து வரும்போது சண்டை போட்டு யுத்தம் பண்ணி வெற்றி கொடுத்தாரு. நமக்கு எப்படி வெற்றி கொடுத்திருக்காரு? நம்ம வாழ்றதுக்கு பாவத்தின் மேல இருந்து வெற்றி கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மேல இருந்து அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மேல இருந்து வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. தீமையின் மேலிருந்து அதிகாரத்தையும் வெற்றியை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஆக இன்னும் 2 காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். பாருங்க என்னன்னா, இது தற்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகுது? பாவம், மரணம், தீமைக்கு மேல இருக்க வெற்றியெல்லாம் நித்தியமா என்ன பண்ண போகுது? பாருங்க 3-4 பாயிண்ட் தான் சின்னதா. தற்போது என்ன பண்ண போகுதுன்னா, குற்றம் சாட்டப்படுதல இருந்து விடுதலை கொடுக்க போகுது. இயேசு அப்படி நம்புறதுனால, அவர் வெற்றி அடைஞ்சதுனால நாம் வெற்றி அடைய போகிறோம்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, குற்றம் சாட்டப்படுவதிலிருந்து விடுதலை அடைகிறோம். பாருங்க நமக்குள்ளேயே குற்ற மனசாட்சி வந்துடுது. ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த குற்ற மனசாட்சியே ஆளுங்களை அவங்களை அப்படியே முடக்கிறோம். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை கொலாப்ஸ் பண்ணிடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கெடுத்துரும். அவங்கள நல்லா தைரியமா உலகத்தை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு பண்ணிடும். அப்ப பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தீமையில இருந்தெல்லாம் வெற்றி அடையும் போது என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு உலக வாழ்க்கையில இப்ப வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில வாழுகிறதற்கு உண்டான நம்பிக்கை உண்டாகுது. குற்ற மனசாட்சியெல்லாம் நீங்குது. 1. 2வது புதிய மனுஷனா மாத்திடுற ஆளே புது ஆளாயிடுறாங்க. புது ஆளா ஆனதுனால என்ன நடக்குதான்? பாவத்தை மேற்கொள்ளும் பலன் வருது. பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு பலன், தீமையை மேற்கொள்ளுகிறதற்கு பலன், தீமையை தாண்டி போராடி ஜெயிக்கிறதுக்கு பலன் வருது. 4வது என்னன்னா, போராட்டத்தின் நடுவிலும் நம்பிக்கையோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தற்போது கிடைக்குது. இயேசுவினால போராட்டம் தான், தீமை தான் சூழ்ந்து இருக்குது. ஆனா இதன் நடுவிலும் நாம் வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய பாருங்க சூழல், நல்ல சூழல், நம்பிக்கையை இயேசு ஏற்படுத்துறாரு. அது இப்ப கிடைக்குதான். எதிர்காலத்துல என்ன வரப்போகுது? உயிர் தெழுதல். இயேசு வரும்போது உயிர் தள்ள போகிறோம். நித்தியமாய் சீரமைக்க போறாராம் எல்லாவற்றையும். 3வது புதிய சிருஷ்டிப்பு. அப்ப நீதி நியாயம்லாம் பரிபூர்ணமாய் நிலைநாட்டப்பட போகிறது. இது பின்னால வரப்போகுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காரியங்களின் மேலேயும் கவனம் செலுத்துவோம், எதிர்கால காரியத்தின் மேலேயும் கவனம் செலுத்துவோம். இயேசுவை பிடித்துக் கொள்வோம், அவரை பிடிச்சுக்குவோம். அவர்களுக்கு யுத்தம் பண்ணினவர் நமக்காகவும் பாவத்துக்கு எதிராக, மரணத்துக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக யுத்தம் செய்து ஜெயித்தார். அந்த ஜெயம் தான் நம்ம வாழ்க்கையில வரணும். அந்த ஜெயம் தான் நம்ம வாழ்க்கையில உண்டாகணும். அவர்கள் நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். மரணத்தின் பயம், அதனுடைய அதிகாரத்திலிருந்து நீங்கணும். தீமை நம்மை ஆளுகை செய்ய முடியாது, அதனுடைய அதிகாரம் நமக்கு இல்லைன்றத பாருங்க. அந்த நிலை அடையும் போது உண்மையான வெற்றி நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சேரும்படி செய்கிறார். நம்புறீங்களா? இப்பேற்பட்ட எண்ணங்களும் இப்பேற்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கை சீரமைத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.